வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து அவரைக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அவரைக்காலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக கட் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டு, நம்ம பொடி பொடியாக கட் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம வந்து பிச்சு போட்டு கறி, அதாவது எங்கள் மாமியார் சொல்லுவாங்க அவரைக்காய் பிச்சு போட்ட கறி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த மாதிரி அவரைக்காய் ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக 2-3 காமிக்கணும்னு நினச்சேன், நான் பேசிகிட்டே பிச்சுட்டேன் போல இருக்குது. இதை வந்து 2 பக்கமும் நார் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பிச்சு போடும்போது டேஸ்ட் வந்து வேறு டேஸ்ட் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ பாருங்கள், அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் அவரைக்காய். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம் ஒரு 2 நிமிஷம். பாருங்கள், கொஞ்சம் வெந்தவுடனே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தோடனே இன்னும் நல்லா வெந்துடும் சீக்கிரமாகவே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்தெடுத்து இந்த மாதிரி அடி கனமான பாத்திரமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்படியே தாளித்து கொட்டிட்டு காய போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படி இல்லை மெல்லிசான பாத்திரம் அடியில் வந்து மெல்லிசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா வேக வைங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். மெல்லிசான பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு வேக வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுத்து. இப்போ வந்து காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், காரம் பெருங்காயம் சேர்த்துக்கப்புறம் நல்லா கலரிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லாம் கலரி 2 நிமிஷம் ஆகிடுது, நல்லா செட் ஆகிடுது எல்லாமே. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுடைய அவரைக்காய் கறி வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.